கேட்டு மதிச்சு நடந்தா நீங்க கடவுள்கிட்ட போகணும்னு தோண்டும். கடவுள் உனக்கு வேண்டிய அருளையும் ஆசிரியம் கொடுப்பார். மரியசுந்தாவுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறன்னு கற்றுக் கொடுத்தது யாரு? பேசிக்கா பிசிக்கலா அவங்க அம்மா அப்பா கற்றுக் கொடுத்திருப்பாங்க. பட் ஆனாலும் கடவுள் பக்தி நெருங்கி இருந்ததுனால மரியசுந்தா ஒரு புனிதமான வாழ்க்கையை தேர்ந்து கொள்ளப்பட்டாள். ஒன்று. இரண்டாவது தாழ்ச்சி. மரியசுந்தா செய்த வேலைகள் என்னென்ன சொல்லுங்க, ஒவ்வொருத்தவங்களா பார்ப்போம். என்னென்ன வேலைகள் செய்தாங்க? மாதிரி சமையல் வேலை, பாத்திரம் விளக்குற வேலை, இந்த மாதிரி ஆர்டினரி ஜாப்ஸ் தான் மரியசுந்தா செஞ்சது. அந்த ஆர்டினரி ஒர்க்ஸ் மேட் ஹர் டு லிவ் அ எக்ஸ்ட்ராடினரி லைஃப். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய ஆசை இருந்தது மரியசுந்தாவுக்கு. உங்களை மாதிரி அந்த காலத்துல பேரண்ட்ஸ் நம்ம புள்ள படிக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களை இங்க அனுப்புறாங்க. ஆனா மரியசுந்தாவுக்கு அந்த ஆசை இருந்துச்சு. பட் ஆனா 2ஆம் கிளாஸ் மட்டும்தான் படிக்க முடிஞ்சிச்சு. அந்த 2ஆம் கிளாஸ் படிச்சாலும் ஆன்மீக வாழ்க்கையில எப்படி ஊன்றி நின்றாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சொல்லுது. அமைதி புறான்னா உங்களுக்கு தெரியல எவ்வளவு டீப் மீனிங் அது. அதனால தாழ்ச்சியா எந்த வேலையா இருந்தாலும் சரி, வீட்டுல போய் நீங்களே நினைச்சு பாருங்க, வீட்டுல ஸ்கூல் விட்டு போனோடனே எத்தனை பேர் உங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றீங்க, உங்க தங்கச்சி தம்பிக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அட்லீஸ்ட் வீட்டுல ஒரு சாதாரண ஒரு பாத்திரம் விளக்குற வேலையா இருக்கட்டும், ஆர்டினரி ஜாப்ஸ் நீங்க எப்படி செய்றீங்கன்னு நீங்களே உங்களை சிந்திக்கவங்களே நான் அழைக்கிறேன். வீட்டுல போய், ஏன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் ஒவ்வொரு டைமும் கண்ணீர் விட்டுறத பார்த்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ டோன்ட் மேக் யுவர் பேரண்ட்ஸ் டு ஷெட் தியர் டியர்ஸ். நீ உங்களால முடியலன்னா கூட, உங்களை ஒரு மகிழ்ச்சி உங்க பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் கஷ்டத்தை கொடுக்காதீங்க. அதான் தேர்ட், உதவும் மனப்பான்மை. மரியசுந்தா யாரா இருந்தாலும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, மரியசுந்தா இருந்த வில்லேஜே ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. ஏன்னா யாரா இருந்தாலும் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு உதவும் மனப்பான்மை நிறைந்தவங்களா. அவங்க படிச்ச ஸ்கூலா இருக்கட்டும், அவங்க டீச்சர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க ஃபுல்லா அந்த புக்கு ஃபுல்லா பாக்குறது மரியசுந்தா ஒரு உதவும் மனப்பான்மை கொண்டவள்னு சொல்லி இங்க நாடகத்திலயும் சொன்னாங்க. அந்த புக்லயும் நம்ம நிறைய படிக்கிறோம். அதே மாதிரி நீங்க யாராருக்கு ஹெல்ப் பண்றீங்க? இன்னைக்கு நாங்க ஸ்டேஜ்ல ஒரு சேரிட்டி கபோர்டுன்னு சொல்லி ஒரு பீரோ வச்சிருக்கோம். நீங்க போனீங்கன்னா பாப்பீங்க. இன்னைக்கு ஓபன் பண்ணி அட்லீஸ்ட் யூ ஆர் நாட் ஏபிள் டு help 100 people, you help one person who is in need of your friend maybe or somebody. யாராவது ஒரு பிள்ளைக்கு நீ ஒரு பென்சில் வச்சீங்கன்னா கூட அது ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அதனால வீட்டுல இருக்கிற கிழிஞ்ச துணி, வேஸ்டான திங்ஸ்லாம் கொண்டு வந்து அந்த கபோர்ட்ல வைக்காதீங்க. யூ இன்சிஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. உங்களால முடிஞ்ச ஒரு சாதாரண கிஃப்டா ஏதாவது, நீங்க ரொம்ப கொடுக்குறீங்க, நான் நீங்க எதுவுமே